திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகள் ஆக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுனம் 2024. மிதுன ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆக போகிறார் மே மாசம். இப்போ குரு 12ஆம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள், ஆன்மீக செலவுகள், மருத்துவ செலவுகள், மனைவி விட்டு பிரிந்து வாழ்றது, கணவருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தொழில் ரீதியாக கொஞ்சம் இழப்புகள், அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருக்கு வேற ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு இடமாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். இந்த மேக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வருவார். நம்ம ஃபர்ஸ்ட் குருவினுடைய தன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா ஒரு ஆசான், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள், பொறுமை, நிதானம், புகழ், அதே போல யோசிச்சு முடிவெடுக்கிறது, சகிப்புத்தன்மை, பரோபகாரம், இதெல்லாமே குரு அதற்கப்புறம் கொடுப்பார். 12 இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அலைச்சல் திரிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு. ஓஞ்சு கோந்தற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். இப்ப அந்த குரு மாறும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அப்ப இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி குரு லக்னத்துக்கு வரும்பொழுது தொழில கொஞ்சம் மாற்றங்களும், தொழில ஒரு வளர்ச்சியும், திருமணம் சார்ந்த விஷயங்களும். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி லக்னம் ஏறும்பொழுது, ராசி ஏறும்பொழுது திருமண வரன், சுப நிகழ்ச்சிகள், இதெல்லாமே இந்த வருடம் 2025 உங்களுக்கு உண்டு. குழந்தை பிராப்தம், பணவரவு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த கேது பகவான். கேது எங்க இருக்காரு? இப்போ 4ஆம் வீட்டுல இருக்காரு. 4ஆம் வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது. நிம்மதியே இல்லை, மனசே சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப உங்களுக்கு ரீசெண்டா இது போயிட்டு இருக்கணும். அம்மாவோட சண்டை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு, அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிரச்சனை, அல்லது தாய் சில பேருக்கு தவறையும் கூட போயிருக்கு, அதையும் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப இந்த கேது இப்படி இருந்த கேது அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு வரப்போறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு ஒரு நல்ல வீடு தான், அதுல மாற்றம் கிடையாது. விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெற்றிக்குண்டான இடமும் 3ஆம் இடம் தான். இடமாற்றத்துக்கு உண்டான இடமும் ஒரு 3ஆம் இடம் தான். காரிய ஜெயத்துக்கு உண்டான இடமும் ஒரு 3ஆம் இடம் தான். ஆனா கேது தடை கிரகம் இல்லையா? கேது ஸ்பிரிச்சுவலான லைஃபுக்கு ஓகே, ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணாது. அப்ப அவர் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 3ங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய சகோதர உறவுகளை சொல்லக்கூடிய. அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவார். அடுத்தது பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கேது நம்ம கிரகங்கள் ஒவ்வொருத்தரும் பயிற்சி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அவங்க போவாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, இந்த அளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டீங்கன்னா உன்னால ஜெயிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நீ மேலே போ, நீ இவங்களை நம்பாத, நீ இவங்களை நம்பு அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது யாரை நம்பணும், நம்பக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிட்டு போயிடுவார். அடுத்தது பாருங்க, ராகு பகவான். இந்த ராகு
நேரா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருந்துட்டு இருந்தார். 10ல இருந்து தொழில கொஞ்சம் வளர்ச்சி கண்டிப்பா கொடுத்திருப்பார். கொஞ்சம் ட்ரெண்டிங்காவும் நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க தொழில. அடுத்து இந்த ராகு பாருங்க 9ஆம் இடத்துக்கு வருவார். இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போல நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 10ல இப்போ ராகு வந்து உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் ராகு கேதுக்கள் இதே இடத்துல தான் இருக்கும். அப்ப மே மாதம் வரைக்கும் அங்க இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு என்றாலும் தொழில் நிறைய அலைச்சலும் இருக்கும், மன போராட்டங்களும் தொழில் ரீதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து இந்த ராகுவும் கீழே இறங்கி இந்த சனி பகவானும் மேல ஏறும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். அப்ப 10ல சனி வரும் பொழுது நிச்சயமாக 10ல ஒரு பாவி 11ல ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப 10க்கு பாவி வர போறாரு. அப்ப 10ல முதல்ல ஒரு பாவி இருந்தார், இப்ப மீண்டும் ஒரு பாவி சனி வரும்போது தொழில பிரச்சனைகள் இருக்காது. அப்ப தொழில் ரீதியாக உங்களுக்கு அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். தொழிலே இல்லாம இருப்பவர்களுக்கு கூட சனி உள்ள என்ட்ரியான இதான்பா உன் தொழில், இதை புரிச்சுக்கோ, இதுதான் தொழில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், இந்த சூட்சுமத்தை பிடிச்சு நீ வெற்றி பெறு அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துரும். சனி பகவான் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல எது எது உனக்கு வேணும், எது எது வேண்டாம், நீ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடிய கூடாது அப்படிங்கிறத தெளிவா காட்டக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் தான். அப்ப அவர் தொழில் ஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தொழிலை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த தொழிலை புரிச்சுக்கோங்க. அடுத்த சனி இங்க மாறும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இப்போ தொழிலை கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சனி உள்ள என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறது உண்மை. தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மீண்டும் ஒரு 2-3 பிரான்ச்சஸோ அல்லது 2-3 பயிற்சிகளோ அல்லது ஏதாவது ஒன்று இன்க்ரிமெண்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேதுக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஆனா சொந்த ஊர்ல இருந்து வெளியே ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக நன்மையை தருவார். மற்றபடி 9ல ராகு வரும் பொழுது இன்னொரு நெகட்டிவா சொல்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்க அப்படிலாம் நீங்க எடுத்துக்கூடாது. பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ எந்த கிரகமாக இருந்தாலும் 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. மற்றவர்களை போல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக 10ஆம் இடத்துல சனி வரும்போது 10ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம். 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய பங்காளி உறவுகள் இதுல ஏதாவது ஒரு கர்மா அப்பாவுடைய ஆயுள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு மருத்துவ செலவா கூட முடியலாம். அதே போல உங்க பங்காளி உறவுகள்லயும் ஏதாவது ஒரு இதுல இந்த சனி ராகு மாறும்போது ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதற்காக இது நெகட்டிவா சொல்லாதீங்க, இப்படி சொல்லி எங்க மனசை கலங்கடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் வரும், மனதை தேக்கிக் கொள்ளுங்கள். எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் உலகம் உருண்டைதான். ஒரு பக்கம் வெளிச்சமா இருந்தா ஒரு பக்கம் இருந்தா, கிரகங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ். இந்த காலத்துல இது வரும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றதுனால நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்திற்கு உண்டான என்ன இது பண்ண முடியுமோ ஒரு வழிபாடுகளோ ஏதாவது வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பெருசா சிறுசா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஸோ அதெல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அட்வைஸா தான் நான் சொல்றேன் மிதுன ராசிக்கு. மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா பொறுமை, நிதானம், அதே போல பரோபகாரம், தொழில், இதெல்லாத்தையும் அன்பு, பாசம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த வருஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே சரணம்.